ஹோட்டல் ஸ்டைலில் ஒயிட் குருமா செய்ய போகிறவங்க அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி இந்த ஹோல் ஸ்பைசஸையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதாங்க காரத்துக்கு. உங்களுக்கு தேவைன்னா கூடயோ குறைச்சோ போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 3-4 பூண்டை போட்டு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. அதுக்கப்புறம் 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதோடு வெட்டி வச்சு அதோடு போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் ஆகணுங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிடலாங்க. ஏன்னா பச்சை வாடை வருங்க தக்காளி, அதனால் வதக்கிட்டு இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட் அதில் ஊற்றிக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு முந்திரி பருப்பு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சோண்டு கச்சகசாங்க அதை போட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி அந்த தக்காளி இதிலேயே சேர்த்துக்கோங்க. நம்மளோட குருமா ரெடி ஆக போகுது. ஆல்மோஸ்ட் 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் தேவையான அளவு உப்புங்க. அதை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை போகிற முடியலும் மேலே கொத்தமல்லி தூவிக்கோங்க. நல்லா கொதித்து நுரையெல்லாம் அடங்கிடுச்சுங்க. நம்மளோட குருமா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி இட்லியோட சர்வ் பண்ணுங்கள்.